Bến Thuyen boat station. Bến Thuyen boat station. It's time for boating. Wow. பயங்கரமாக இருக்கு என்ட்ரியை. லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்குது செட்டப்பு. அதனால் லைட்லாம் போட்டு செட்டப்பே பயங்கரமாக இருக்குது. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. வாவ். Wow. Asian community life of recreated of recreational location. அப்பா. இதான் போட் ஸ்டேஷன். பாருங்க, இங்கே தான் ஏறுறாங்க 4 பேர். ஒரு போட்டுக்கு 4 பேர் போகிறாங்க, 3 பேர் 4 பேர் போகிறாங்க. என்ட்ரியே பயங்கரமாக இருக்குப்பா. ஐ ரியலி லைக் திஸ் செட்டப், லைட் செட்டப். ஜாக்கி சான் படத்தில் வரும்பா இதை வச்சு சண்டை போடுவாங்க, அதுதான் நினைக்கிறேன். வந்துட்டோம் போட் ஸ்டார்டிங் பாயிண்ட். லைட்ஸ் சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோங்க. பாருங்கள், போட்டிங் ஸ்டார்டிங் பாயிண்ட். 1 hour போட்டிங்கு. ஸோ நம்ம வந்து அவங்களே துடுப்பு போடுறதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு போய் உட்காந்தா போதும். சரியா, வெயில் அடிக்குது, கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தால் இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட்டை. வச்சு கிளைமேட் சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அண்ட் ஹேட் மேண்டேட்ரி, இல்லைனா கேப் மேண்டேட்ரி அப்படின்னாரு அடிக்கிற வெயிலுக்கு. ஸோ அதனால் ஊர்லேருந்தே சேஃப்டி கேப் எடுத்துகிட்டு வந்து அதை போட்டிருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் போட்டிங் ரைட். ஸோ போட்டில் ஏறிட்டோம். லைஃப் ஜாக்கெட்ஸ். ஓகே, here we go, here we start. கிளம்பிட்டோம். அப்பா, அம்ப்ரெல்லாம் செட் பண்ணுறாங்க. ஓய்யோ, astonishing view. It's too hot actually. யப்பா, செம்ம வெயில் ஆக்சுவலி. பாருங்க, வியூ செம்மையாக இருக்குது. ஆமாம், சூப்பரான ஒரு வியூ, அமேசிங்கான வியூ. இவங்க தான் வந்து துடுப்பு போடுறவங்க. வந்து கேவில் என்ட்ரு ஆக போகிறோம். போட் வந்து ஒரு கேவில் என்ட்ரு ஆக போகுது. இப்படி திருப்பினா முங்கி தெரில, அப்படி திருப்பினா லைட் வரல. ரொம்ப லாங் இல்லை.
அரண்மனை 4 பார்த்ததுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே கை விடவே பயமாக இருக்குது. அதுவும் எப்போது வரும்போது தான் பார்த்தேன். அதனால் வந்து தண்ணியை டச் பண்ணாமல் இருக்கேன். முடிஞ்சிருச்சு. இறங்க போகிறேன். ஸோ ஆனஸ்டான ஒப்பீனியன் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour அப்படியே உட்காந்துருந்தது, கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. போக போக கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா லைக் 1 hour டியூரேஷனுக்கு அங்கே வந்து புதுசாக பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. சுற்றி சுற்றி அதே மலை தான். ஒரு ஃபஸ்ட் டைம் அந்த குகைக்குள்ளே போகும்போது நல்லா இருந்தது. செகண்ட் டைம் ஓகே. ஸோ அது ஒரு 3-4 times போகும்போது லைக் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதுதான். ஸோ பட் ஓவராலாக ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க அப்படின்னா சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுவுமே எவ்வளோ நேரம் பண்ண முடியுங்க. 10 நிமிஷம் தான் அதிகபட்சம். அதுக்கு மேலே வீடியோ ஃபோட்டோ எல்லாமே போர் அடிக்கும். ஸோ யா, ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போட்டிங். ஸோ வந்து ஒரு 1 hourக்கு வந்து யூ வில் ஹாவ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போட்டு. அதில் உட்காந்து அப்படியே போகலாம். இன்றைக்கி என்ன வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று இருந்த மாதிரி க்ளவுடியாக இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து எங்கே போகன்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா எனக்கே இன்னும் கரெக்டாக ரீகலெக்ட் பண்ண முடியல. ஸோ யா, see you all in the next video. Thank you so much for watching this one.